ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஆழ் மனசு சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி நம்ம மைண்ட் மூலமாக நம்ம லைஃப்பில் எப்படி மேஜிக்ஸ் க்ரியேட் பண்ணலாம்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுக்கான புது புது டெக்னிக்ஸ் ரிலேட்டடாக வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக்ஸை எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த சப்கான்ஷியஸ் மைண்டை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி ஏன் தெரிஞ்சுக்கணும்? அது என்ன அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டா? நம்ம மனசு வச்சா எதை வேணாலும் பண்ண முடியும். பட் அதை நமக்கு தேவைப்படுற விஷயத்தில் ட்ரை பண்ணும்போது ஒரு சில இடங்களில் சிக்கல் ஏற்படுது. நான் ட்ரை பண்ணுறேன், பட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற ரிசல்ட்ஸை நோக்கி என்னால் போக முடியல. ஏதோ ஒன்று என்னை ஸ்டாப் பண்ணுது. நீங்கள் சொல்லித்தர லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸை கேட்ட உடனே பண்ணணும், வாவ் சூப்பர், ஒரு சொல்யூஷன் கிடைச்ச மாதிரி இருக்குது, இதை பண்ணிட்டா என் லைஃப் சேஞ்ச் ஆகிரும். ஒரு சில செல்ஃப் ஹெல்ப் புக்ஸ், லைஃப் சேஞ்சிங் புக்ஸ், இந்த ஒரு புக்கை படிச்சுட்டா மாறிடும் அப்படின்னு தோணும். நான் கூட கொரோனா டைமில் இப்படி புக் ரீட் பண்ணினா லைஃப் மாறும்னு நினச்சி நிறைய புக்ஸை வாங்கி படித்தனால நிறைய நாலேஜ் கெயின் பண்ணினேன். என்னோடய பர்செப்ஷன் எல்லாம் சேஞ்ச் ஆனது உண்மைதான். பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணினேன் லைஃப் சேஞ்ச் ஆச்சா அப்படின்னு கேட்டால் அப்போது அது நடக்கலை. அதே மாதிரி நிறைய மோட்டிவேஷ்னல் வீடியோஸ், இன்ஸ்பைரிங் ஸ்பீச்சஸ் இதெல்லாம் கேட்டிருப்போம். கேட்கும்போது அப்படியே உள்ள சுருன்னு உள்ளுக்குள்ளே எனர்ஜி பொங்கும். பட் அது கொஞ்ச நேரம் வரைக்கும் தான் இருக்கும், அப்புறம் எக்ஸ்பைரி ஆகிரும். நம்ம எந்த ஒரு சேஞ்சஸை நம்ம லைஃப்பில் புகுத்துறதுக்கு முன்னாடி அங்கே ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணணும். ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு முன்னாடி அங்கே பூமி பூஜையெல்லாம் போட்டுட்டு அந்த பில்டிங்கோட ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஃபவுண்டேஷன் செட் பண்ணுறாங்க. அப்போ தான் அங்கே லாங் டியூரேஷனுக்கு அந்த பில்டிங் சஸ்டெயின் ஆகிற மாதிரி நிலச்சி நிற்கும். நாங்கள் லேண்ட் வாங்கின புதுசில் அங்கே தோட்டம் வைக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு டிராக்டர் வச்சு உழவு ஓட்டினாங்க. ஏன் இதை பண்ணுறாங்கன்னு கேட்டால் விதை போடுறதுக்கு முன்னாடி மண்ணை பக்குவம் பண்ணுறதுக்குன்னு சொன்னாங்க. ஆயுர்வேதா சித்தால ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா பாடியை கிளென்ஸ் பண்ணுவாங்க. ஸோ தட் அவங்க கொடுக்க போகிற ட்ரீட்மெண்ட்ஸ் ரொம்ப எஃபெக்டிவாக செயல்படும். ஸோ எந்த ஒரு விஷயம் ஸ்டார்ட் பண்ணாலும் அங்கே ஒரு கிளென்சிங் இல்லைனா ஒரு ஃபவுண்டேஷனை செட் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம லைஃப்பை சேஞ்ச் பண்ணக்கூடிய லா ஆஃப் அட்ராக்ஷன் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிளென்சிங்கோ ஃபவுண்டேஷனோ போட்டிருக்கோமா? அப்போது இதுதான் பேஸ்னா ஏன் நீங்கள் இதை ஃபஸ்ட்டே போடலைன்னு கேட்குறீங்களா? நான் வேணும்னு தான் போடலை. பிகாஸ் நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க. ஒரு சிலருக்கு ஒர்க் ஆகியிருக்கும், ஒரு சிலர் கொஞ்ச நாள் ட்ரை பண்ணிவிட்டு அதை கண்டினியூ பண்ண முடியாமல் விட்டுருப்பீங்க, ஒரு சிலருக்கு ஒர்க் அவுட் கூட ஆகியிருக்காது. ஏன் நான் இப்படி பண்ணினேன்னா உங்களுக்கு இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி அண்டர்ஸ்டாண்டிங் வேணும். உங்கள் மைண்ட் அதை எந்த மாதிரி எடுத்துக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கா, இல்லை எந்த இடத்துல உங்களுக்கு அதுக்கான ஒரு தடங்கள் ஏற்படுது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு தான். இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது காற்றுல பறக்கிற கோலப்பொடி மாதிரி நம்ம போடுற எஃபர்ட்ஸ் வேஸ்ட் ஆகும். ஓகே, ஏன் இதை பண்ணணும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். பட் எப்படி பண்ணணும்னு நீங்கள் கேட்குறீங்களா? அதுக்கு முன்னாடி மேஜிக் மைண்ட் சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். சரி, ஃபவுண்டேஷன் போடணும்னு முடிவு பண்ணியாச்சு. பட் எங்கே எப்படின்னு தெரியல. நமக்கு ஆல்ரெடி தெரியும் கான்ஷியஸ் மைண்டும் சப்கான்ஷியஸ் மைண்டும் வேலை செய்யுதுன்னு. நம்ம கான்ஷியஸ் மைண்ட் நம்மளோட 5 சென்சஸ், அதாவது கண்ணு, காது, மூக்கு, நாக்கு, ஸ்கின், இது மூலமாக நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை அப்சர்வ் பண்ணி வேலை செய்யுது. இதுவே சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்து கான்ஷியஸ் மைண்ட்னால் கிடைக்கிற எக்ஸ்பீரியன்ஸஸை வச்சு அது கூட கொஞ்சம் இந்த மசாலா மாதிரி எமோஷன்ஸையும் ஃபீலிங்ஸையும் ஆட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குது. ஃப்யூச்சரில் வர சிச்சுவேஷனுக்கு தேவைப்படுற மாதிரி ஸ்டோர் பண்ணின இன்ஃபர்மேஷனை ஞாபகப்படுத்தி விடுது. இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். கம்ப்யூட்டர் இருக்குல்ல, அது ஹியூமன் பிரெயினோட ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. அதில் இருக்கிற மானிட்டர் தான் இந்த கான்ஷியஸ் மைண்ட். டிஸ்பிளே மாதிரி செயல்படும். சப்போஸ் ஒரு பென்ட்ரைவை எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அதில் இருக்கிறத ஓப்பன் பண்ணி காமிக்கும், இதெல்லாம் இருக்குது பார்த்துக்கோங்கப்பா அப்படின்னு. சப்போஸ் பென்ட்ரைவில் இருக்கிற டேட்டாவை சேவ் பண்ணணும் அப்படின்னா அதை காப்பி பேஸ்ட் பண்ணி ஒரு ஃபோல்டரில் டி டிரைவ் ஆர் இ டிரைவில் ஸ்டோர் பண்ணுவோம்.
இப்போ பென் டிரைவை எஜெக்ட் பண்ணியாச்சு. எகெயின் அந்த ஃபைல் வேணும்னா என்ன பண்ணுவோம், டி டிரைவ் ஆர் இ டிரைவில் வந்துட்டு சேவ் பண்ணின ஃபைல் நேமை கொடுத்து கண்டுபிடிச்சி எடுத்துக்குவோம். அப்படி கண்டுபிடிச்சி ஓப்பன் பண்ணுற ஃபைலை மானிட்டர் ஸ்க்ரீனில் வியூ பண்ணுறோம். இந்த ஃபோல்டர் எங்கே ஆக்சுவலாக ஸ்டோர் ஆகியிருக்குன்னா ஹார்ட் டிரைவ் மெமரியில். இந்த ஹார்ட் டிரைவ் மெமரி தான் சப்கான்ஷியஸ் மைண்ட். கான்ஷியஸ் மைண்ட் 40 பிட்ஸ் இன்ஃபர்மேஷன் ஒரு செகண்டில் ஸ்டோர் பண்ணுச்சுன்னா சப்கான்ஷியஸ் மைண்ட் 40 மில்லியன் பிட்ஸ் இன்ஃபர்மேஷனை ஒரு செகண்டில் ஸ்டோர் பண்ணும். அவ்வளோ பவர்ஃபுல் அண்ட் கெப்பாசிட்டி அதுக்கு இருக்குது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எப்போ இருந்து ஒர்க் ஆக ஸ்டார்ட் பண்ணுதுன்னா, நம்ம அம்மா ப்ரெக்னென்ட் ஆகி 7வது மாதம் நம்ம வயிறுக்குள்ளே இருக்கும் போதே இது சுற்றி நடக்கிற விஷயங்களை கிராஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுது. ஏன் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது அம்மாவை ரொம்ப ஹாப்பியாகவும் பீஸ்ஃபுல்லாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்க சொல்கிறாங்கன்னா, அப்போ இருந்தே அந்த குழந்தையோட லைஃப்பை சப்கான்ஷியஸ் மைண்ட் ப்ரோக்ராம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுது. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற டைமில் யார் அந்த பொண்ணு மேலே ரொம்ப அன்பாக இருக்காங்களோ அவங்க மேலே அந்த குழந்தை பிறந்ததும் ஒட்டிக்கும். சப்போஸ் அவங்க அம்மாவை யார் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மனசு கஷ்டப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கிறாங்களோ அவங்க இந்த குழந்தைய தூக்கினாலே அழுக ஆரம்பிச்சிடும். ஏன் இப்படி நடக்குதுன்னா, சப்கான்ஷியஸ் மெமரி எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸை ஆட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணும்னு சொன்னேன்ல. அப்போது அவங்க அம்மாவோட எமோஷன்ஸ் அண்ட் ஃபீலிங்ஸ் எப்படி இருந்துச்சோ அதை அந்த குழந்தையோட சப்கான்ஷியஸ் மைண்டும் அப்சர்வ் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, இல்லை உங்கள் ஃபேமிலியில் உங்களுக்கு தெரிஞ்சவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா, ப்ரெக்னென்சி டைமில் கேட்க வேண்டிய அஃபர்மேஷன்ஸ் பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க்கை ஐகார்ட் அண்ட் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ தட் உங்கள் குழந்தைய நீங்கள் வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதே அதோட சப்கான்ஷியஸ் மைண்டை ப்ரோக்ராம் பண்ணி வைக்கலாம். ஸோ கடைசி 3 மாதத்தில் இருந்து 7 வயசு வரைக்கும் இந்த குழந்தையோட சப்கான்ஷியஸ் மைண்ட் ஸ்பாஞ்ச் மாதிரி சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் ஃபோல்டராக போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கும். இதில் எந்த விதமான சூழ்நிலையில் அந்த குழந்தை வளருதோ அதுக்கேற்ற மாதிரி திங்கிங் உடைய பர்சனாலிட்டியாக வளருவாங்க. பாசிட்டிவ் தாட்ஸோடையோ இல்லை நெகட்டிவ் தாட்ஸோடையோ வளரலாம். சரி, இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கே தான் இருக்குது? எல்லாருமே மைண்ட்னா பிரெயினை காட்டுவாங்க. இது ஒரு அளவுக்கு கரெக்ட். CPU மாதிரி தான் இந்த பிரெயின். அங்கே தான் ஸ்டோர் ஆகுது இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். பட் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் எங்கே இருக்குன்னு யாராவது பார்த்துருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. இது ஒரு ஆர்கன் கிடையாது. இது ஒரு எனர்ஜி வேவாக இன்ஃபர்மேஷனை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம். எங்கே வச்சுருக்கோம்னா நம்ம பாடியோட ஒவ்வொரு செல்ஸ்லையும். எனது பாடி செல்ஸ்லையா? இது புதுசாக இருக்கே. ஆமாங்க, 95% இயங்குறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு தான். மீதி 5% தான் கான்ஷியஸ் மைண்ட். இந்த கான்ஷியஸ் மைண்டும் நைட்டு தூங்கும்போது டார்மன்ட் ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதாவது வேலை செய்யாது. அப்போது இந்த கனவு, நைட்டில் சவுண்டு கேட்டால் முழிக்கிறது, இதெல்லாம் யார் பண்ணுற வேலைனா சப்கான்ஷியஸ் மைண்டு தான். இதுக்கு தூக்கமே கிடையாது. உயிர் இருக்கிற வரைக்கும் சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செஞ்சுட்டே தான் இருக்கும். நைட்டு தூங்கும் போது மூச்சு விடுறதுலேருந்து சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ், எக்ஸ்க்ரீட்டரி சிஸ்டம் இது எல்லாமே வேலை செஞ்சுட்டு தான் இருக்குது. இதையும் கவனிக்கிறது நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டு தான். ஒவ்வொரு பாடி செல்ஸ்லையும் சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஃபோல்டர் வச்சிருக்கும். ஸ்லீப்பர் செல் ஏஜென்ட் மாதிரி அங்கே என்ன இன்ஃபர்மேஷன் பிரெயின் கொடுக்குதோ ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு செல்ஸும் அதுக்கு ஒபே பண்ணி நடக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் ஒவ்வொரு செல்ஸையும் ஒவ்வொருத்தர் கண்ட்ரோல் பண்ணால் எப்படி இருக்கும்? அது பாட்டுக்கு வேலை செஞ்சு சொன்ன பேச்சை கேட்காம இருக்கும். நம்ம லைஃப் இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் காரணம், வேற யாரும் இல்லை. ஏன் நான் இப்படி இருக்கேன், எனக்கு மட்டும் லைஃப் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா இந்த கேள்வியை உங்களுக்குள்ளே தான் நீங்கள் கேட்டுக்கணும். அம்மா வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது கடைசி 3 மாதத்தில் இருந்து 7 வயசு வரைக்கும் ஸ்டோர் ஆன இன்ஃபர்மேஷன்ஸும் அதை பேஸாக வச்சு இப்போ வரைக்கும் நம்ம தாட்ஸ் அண்ட் பிலீஃப்னாலையும் தான் நம்ம லைஃப் டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் ஒரு ஹாபிச்சுவல் மைண்ட். காலையில் எப்படி ப்ரஷ் பண்ணுறீங்க? எந்திரிச்சோமா, ப்ரஷ்ஷை வெட் பண்ணுறோமா, பேஸ்ட்டை அதில் வச்சோமா, தேய்ச்சோமான்னு இருப்போம். டீ போடுறதுனா அடுப்பில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றுனோமா, கொதித்ததும் டீ தூளை போடுறோமா, பாலை ஆட் பண்ணி சுகரை போட்டு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தால் டீ ரெடி ஆகிடும். சப்போஸ் பைக்கை ஸ்டார்ட் பண்ணி ஆஃபீஸ்க்கு போகணுன்னா ஆஃபீஸ் போய் இறங்கும்போது தான் தெரியும், ஓ வந்துட்டோமா ஆஃபீஸுக்கு, ஏதோ ஒரு யோசனையிலேயே வந்துட்டோம் அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இதெல்லாம் நமக்கு ரெகுலராக பழக்கப்பட்ட விஷயம். மேபி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணும்போது பார்த்து
டீ போட்டிருப்போம், பார்த்து பார்த்து ரொம்ப கவனமாக பைக் ஓட்டியிருப்போம். ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் இது பழக்கப்பட்டனால நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் இந்த மாதிரி ஹேபிச்சுவல் பிஹேவியர்ஸை அண்டர்டேக் பண்ணிக்கும். ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற எல்லா வேலையுமே இந்த சப்கான்ஷியஸ் மைண்டு தான் பார்த்துக்குது. இவ்வளோ நல்ல சமத்தான இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் நம்ம ஒரு கோல் செட் பண்ணுனா, அச்சீவ் பண்ணணும்னு நினச்சா, மாதம் இவ்வளோ ஏர்ன் பண்ணணும்னு நினச்சா, எங்கடா நீ அதெல்லாம் பண்ணுவ அப்படின்னு ஒரு பிளாக்கை உருவாக்கும். மார்னிங் சீக்கிரம் எந்திரிக்கணும்னா விடாது. ஸ்டேஜ் ஏறி மைக் பிடிச்சி பேசணும்னு நினச்சாலும் அங்கே போய் பிளாங்க் ஆக்கி ரொம்ப மொக்கையாக அசிங்கப்படுத்தி விட்டுரும். ஏன் இப்படி பண்ணுது? சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அவ்வளோ பவர் இருக்குது. இது நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், மேஜிக் நடக்கும்னு சொன்னீங்க. பட் அதுதான் இப்போ இப்படியெல்லாம் தடுக்குதுன்னு சொல்கிறீங்க. இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் உண்மையிலேயே நல்லவனா கெட்டவனா? ஒரு வேளை கெட்டவனா இருந்தால் அவனை எப்படி நல்லவனா மாற்றுறதுன்னு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். ஒரே வீடியோவில் எல்லாமே சொன்னால் உங்களுக்கு புரியறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த டாப்பிக்கை கண்டினியூ பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்கான்ஷியஸ் மைண்டை புரிஞ்சு அதை வச்சு எப்படி லா ஆஃப் அட்ராக்ஷனை பெட்டராக யூஸ் பண்ணலாம்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.